அரசுங்கிறது வந்து இப்ப தாவேக அரசு இந்து மத உணர்வு உள்ள அரசா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க. சமமா எல்லாரையும் நடத்துவேன் நீங்கல்ல, எல்லாரையும் சமமா நடத்தணும், இந்துக்களையும் சமமா நடத்துங்கன்னு கேக்குறோம். அவ்வளவுதான் சிம்பிள். இந்துக்களையும் எப்பவுமே பாஜக மதச்சார்பற்ற தன்மைங்கிறத தான் நாங்க வந்து ஃபாலோ பண்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் எல்லாரும் இந்தியர்கள், எல்லாரும் சமமா நடத்தப்படும். அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரும்போது குரல் கொடுத்து சமமான கட்டாயம் கொடுப்போம். ஏங்க முஸ்லிம் பெண்களுக்கு பிரச்சனைங்கிறப்ப முத்தலாக்குங்கிறத கொண்டு அந்த தடை சட்டத்தை கொண்டு வந்தது யாரு? மோடி அவர்கள் தானே. ஹஜ் பயணத்துக்கு வந்து முஸ்லிம் பெண்கள் போக முடியாது தனியா துணை இல்லாம, அதை வந்து மாத்தினது யாரு? மோடி அவர்கள் தானே. ஏங்க இஸ்லாமியர்களுக்கு நிறைய பண்ணிருக்காரு. ஆனா நீங்க இங்க வந்து தமிழ்நாட்டுல போட்டி போட மட்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன் எல்லாமே கொடுப்பாங்க. அதுக்கான நேரம் வரும்போது எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு முறை நம்ம அமைச்சரவை மாறும்போது எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. பிரதிநிதித்துவம் கொடுக்கிறது போட்டியிடவே வாய்ப்பு இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அவர் உள்ள வர முடியும்? எப்படி ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும்? அதாவது போன முறை அதுல இது பண்ணாங்க. ஒவ்வொரு முறை அமைச்சரவை மாத்து வரும்போது ஒருத்தர் கூட முடியலையா? வரும். ஒரு சட்டசபையில நாங்க என்ன கேக்குறோம்னா இஸ்லாமியர்களுக்கு பாகுபாடு செய்யறாங்க. அதையே நீங்க ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக ஜெயிக்குது இல்ல. அப்ப அந்த மக்கள் பாகுபாடு இல்லாம நிம்மதியா வாழ்றதுனாலதான் அவங்க திரும்ப திரும்ப பாஜக ஓட்டு போடுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அவங்களை அப்பீஸ் பண்ணுங்கிறதுக்காக அவங்களை வந்து குழப்பம் பண்ணி விட்டுட்டு அவங்களை ஏதாவது இது பண்ணி விட்டு கொந்தளிக்க விட்டுட்டு ஐயோ பாஜக வந்து அவங்களை அப்படி பண்ணிரும், பாஜக வந்து எப்படி பண்ணிரும். திமுக போனதுல என்ன பண்ணுச்சு? நான் நல்லாட்சி எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா எனக்கு ஓட்டு போடலன்னா பாஜக உள்ள வந்துரும்.